ஒரு நாள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக சக்தி வாய்ந்த மல்யுத்த வீரரை சந்தித்தது உங்களுக்கு தெரியுமா? அவன் தன்னோட எதிரிகளை தோற்கடித்த பிறகு அவங்களோட முகத்துல தன்னோட காலை வச்சு அவமானப்படுத்துவான். ஒரு நாள் அந்த மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செய்தியை சந்தேகத்தோட பார்த்து கொண்டிருந்தான். அப்போ நபி அவர்கள் அவனை அணுகி, நான் உன்னை தோற்கடித்தா நீ என்ன நம்புவியான்னு கேட்டார்கள். ருக்கானா தன்னோட சக்தியை நம்பி சிரிச்சிட்டு இந்த சவாலை ஒப்புக்கிட்டான். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லேசாக எடுத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமானதும் அல்லாஹுவின் உதவியால் நபி அவர்கள் ருக்கானாவை கீழே வீழ்த்தினார்கள். அதை பார்த்திருந்த எல்லாரும் அதிசயிச்சாங்க. ருக்கானா மிகவும் ஆச்சரியப்பட்டு இன்னொரு முறை போட்டி போடணும்னு கேட்டான். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவனை தோற்கடித்தார்கள். அந்த நேரத்துல ருக்கானாவுக்கு புரிஞ்சது, இது சாதாரண உடல் சக்தி இல்ல, இது நபித்துவத்தின் ஒரு அடையாளம். அது அவனை மிகவும் பாதிச்சது. அந்த உணர்வில் ருக்கானா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நேசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம அன்பு நபியை பற்றிய அன்பை எல்லோருக்கும் பரப்பலாம். சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.